ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகுல் காந்தி அவர்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ராகுல் காந்தி பின்னாடி இருந்து ஒருத்தரை இயக்குனார் அப்படின்னா அவங்க சூப்பராக ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லாத வெற்றி வாய்ப்புகள் அவர் யோசித்து அவர் தனக்கே செஞ்சுக்க முடியாத வெற்றி வாய்ப்புகள் இன்னொருத்தருக்கு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் எவ்வளவு வீரியத்தன்மையோடு இருக்கோ அதன்படி சில விஷயங்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே அந்த கிரகங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகப்படி எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் மென்மையான மனிதர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட நம்ம சாஃப்டாக சொன்னாலே அவங்க நம்ம சொல்கிறத கேட்டுருவாங்க. அதுவே இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் தான் அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அடித்து சொன்னால் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதை அவருக்கு அந்த அடித்து சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு வராது. அவர் சாஃப்டாக தெளிவாக சொல்லுவார், விளக்கமாக சொல்லுவார். ஆனால் சாஃப்டாக அழகாக தான் சொல்லுவார். மீறி போனால் ஒரு சின்னதாக தான் ஒரு சத்தம் போடுவார். அதுக்கு மேலே அவரோட அந்த விஷயங்கள் எடுபடாமல் போகும். ஆனால் நான் சொல்கிற ஒருத்தருக்கு அதே ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை அடித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நபர். அவரோட ஜாதகத்தில் அப்படியான கிரகநிலைகள் இருக்குது. அதனால தான் இவர் பின்னாடி இருந்து அவங்களுக்கு தெளிவாக சில யோசனைகளை சொல்லி அவங்கள அந்த வேலையை செய்ய சொல்லும்போது வெற்றி வாய்ப்புகள் மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கணிப்பில் அதுவும் இப்போ நமக்கு அந்த ஜாதகருடைய நேரமெல்லாம் கிடச்சிருக்கு இல்லைங்களா? அதுவும் சில விஷயங்கள் ஒத்து போகிறதுனால மட்டும்தான். அதுதான் அவங்க பிறந்த நேரமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சோனியா அவர்கள்ட்டிருந்து தான் வாங்க முடியும் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நேரத்தையெல்லாம். அவங்கள தவிர வேறு யார் கொடுத்தாலும் அது சரியான நேரமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற ஜாதகமும் அது சரியான நேரமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஜாதகத்தில் இருக்கிற சில விஷயங்கள் ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அதுவும் உங்ககிட்டையும் சொல்கிறேன் அது எப்படியெல்லாம் இருக்குது அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி. ஓகேங்களா? அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரோலாம் இல்லைங்க, பிரியங்கா காந்தி அவர்கள் தான். ஓகேங்களா? இப்போ அண்ணன் ஒரே ஒரு வருஷம்தான் அவர் மூத்தவராக இருக்கார். அவர் சொன்னால் இவங்க அப்படியே கேட்பாங்க. அவருடைய சிந்தனைகளையெல்லாம் வாங்கி இவங்க ஸ்டைலில் அவங்க வெளிப்படுத்தும் போது அதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் திருமதி பிரியங்கா அவங்களுடைய ஜாதக. இது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. மிதுன லக்னம். ஓகேங்களா? புனர்பூச நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அற்புதமாக இருக்குங்க இவங்களோட ஜாதகம். இதுதான் இவங்க ஜாதக நிலை. இது அவங்களுடைய கிரகநிலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது எல்லா கிரகங்களுமே சாஃப்டாக இருந்த ராகுல் காந்தி ஜாதகம் பார்த்தீங்க இல்லையா? இதில் எந்த கிரகமுமே சாஃப்டாக இல்லாத பிரியங்கா காந்தியோடைய ஜாதகம். எல்லா இடத்துலையுமே அவங்க குறிக்கோளோட அவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சே தீர்வாங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடைய எல்லா கிரகங்களும் இருக்க மாதிரி அவங்களுடைய ஜாதக நிலை. பாவங்களும் அதே மாதிரி இருக்குது, கிரகங்களும் அதே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இவங்க வெற்றிகளை குவிக்கக்கூடியவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவம். 7ஆம் பாவமும் இவங்களுக்கு 7ஆம் பாவம் 4, 6, 10 அப்படின்னு இருக்குது இவங்களுக்கு. அப்போது அவங்க கணவர் கொஞ்சம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர இந்த ஜாதகத்தில் எந்த வித பிரச்சனைகளுமே இல்லை. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. குரு லக்னாதிபதியாக 6ஆம் பாவம் அப்படின்னு இருக்கிறனால இவங்க எல்லார்த்தையுமே ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க, மிக கவனமாக எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு கண்ட்ரோலும் இருக்கும், அதே போல் ஒரு ஆளுமையும் இருக்கும். அந்த மாதிரி இவங்க லக்னம் இருக்கனால
இவங்க மிக சிறப்பாக செயல்படுவாங்க, இவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பலமாக ராகுல் காந்தி இருந்தார் அப்படின்னா இவங்க மிக மிக சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாவ பலம் அப்படின்னு சொல்கிறது இது இவங்களுடைய பாவ பலம். அதாவது இவங்க தானாக ஒரு விஷயத்தை செய்கிறத விட ராகுல் காந்தி அவர்களுடைய மேற்பார்வையில் அவங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ராகுல் காந்தி அவர்களுடைய கண்ட்ரோலில் செஞ்சாங்க அப்படின்னா இவங்கனால எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய முடியும். அவங்களா சில முடிவுகளை எடுக்கிறத விட ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற விஷயங்களை இவங்க சிறப்பாக செஞ்சாலே இவங்க பல வெற்றி வாய்ப்புகளை குவிக்க முடியும். பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் புற விஷயங்களில் பார்த்திங்கன்னா 100% வெற்றி வாய்ப்பு அவங்க லக்னத்திலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அகம் சார்ந்த வெற்றி வாய்ப்புகளை விட புறம் சார்ந்த வெற்றிகள் பிரியங்கா அவர்களோட ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருக்குது. அதே ராகுல் காந்தியில் பார்த்திங்கன்னா அகத்துக்கு தான் அதே விஷயங்களை ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அகத்துக்கு தான் மிக சிறப்பாக இருக்கும். அகம் சார்ந்த விஷயங்களில் 85% அவருக்கு தான் சிறப்பாக இருக்கும். ஆனால் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு புறம் சார்ந்த விஷயங்களில் 100% வெற்றிகள் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிரியங்கா காந்தி அவர்களுக்கு இப்போ தான் சூரிய தசையும் ஆரம்பிச்சிருக்கு, சூரிய புத்தியும் ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட சூரிய தசை சூரிய புத்தி ரெண்டுமே நல்லா வீரியமாக இருக்கனால இவங்களை நிறுத்தும்போது பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சூரிய தசை சூரிய புத்தி அப்படிங்கிற விஷயத்துலையும் ஒரு 12ஆம் பாவம் இருக்கிறனால மிக வெற்றிகள் கிடைக்கும்போது அந்த வெற்றிகள் கொஞ்சம் சிரமங்களையும் சேர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஜாதகம் இதுவே இவங்களுடைய நேரமாக இருக்கும் பட்சத்தில் மிக சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த நேரம் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் சரியாக நடக்கும். ஆனால் இது சரியான நேரமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பிரச்சனையான விஷயம். இது இன்னைக்கு காலம்தான் பதில் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.